சிறுமிக்கு நேர்ந்திருக்கிற வன்கொடுமைக்கு நீதி கிடைக்குமா என்று பொதுமக்களும் அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் கொந்தளிப்போடு பேசியதை பார்க்க முடிகிறது. பெண் குழந்தைகளுக்கு இங்கு பாதுகாப்பு இல்லையா என்கிற கேள்வியை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். நம்மோடு போராட்டத்திலே ஈடுபட்ட பாஜகவினுடைய மாவட்ட செயலாளர் ராஜினி இணைந்திருக்கிறார். வணக்கம்மா. காவல்துறை 10 தனிப்படைகளை அமைச்சிருக்கோம், செல்போன் எண்களை கொண்டெல்லாம் நாங்கள் தீவிரமாக விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆனாலும் உங்களுக்கு காவல்துறையின் மீது இன்னும் நம்பிக்கை வரவில்லையே, ஏன் போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா குழந்தைக்கு என்னோட பாத்தீங்கன்னா 11 நாள் ஆகுது இந்த சம்பவம் நடந்து. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நேற்று நாங்க பெரிய லெவல்ல ஆர்ப்பாட்டம் நடத்துற வரைக்கும் எந்த அறிக்கையும் விடல. நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண பிறகு இப்ப 5 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் இது இன்னும் பத்தலன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு நாளைக்கும் குற்றங்கள் அதிகமாயிட்டு தான் இருக்கு. அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க, கும்மிடி பூண்டில இன்னொரு குழந்தைக்கும் 7வது படிக்கிற குழந்தைக்கும் இதுவே இதே மாதிரி இந்த பாலியல் ரீதியா துன்படுத்திருக்காங்க அந்த குழந்தைய. ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. நீங்க 11 நாட்கள் எல்லாம் இதை அதிகப்படுத்துறது ரொம்ப அதிகம். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு குற்றம் நடந்துட்டே இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீட்டுல குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்பது கூட பயப்படுவாங்க. இன்னும் இருக்கிற இந்த 4.5 வருஷத்துல 4000 குடும்பம் எவ்வளவோ அழிஞ்சு போயிடுச்சு. இன்னும் இந்த 6-7 மாசத்துல இன்னும் எவ்வளவு பேர் உயிரோடு இருப்பாங்களா? குழந்தைங்க நடமாட முடியல, பெரியவங்க நடமாட முடியல. ஆனா அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பா மகளிருங்க கிட்ட மட்டும்தான் ஒப்படைக்கணும். அதுதான் நான் எங்களோட கோரிக்கையா வைக்கிறோம். இதுக்கப்புறம் எந்த குழந்தைக்குமே இந்த மாதிரி நடக்க கூடாதுன்றது எல்லாரோட பத்தவங்களோட கனவா இருக்குது. பயமா இருக்குதுங்க. வெளியில ஒரு குழந்தை வெளியில விளையாட கூட விட முடியல, பக்கத்திலேயே நம்பி விட முடியல, வெளியிலயும் அனுப்ப முடியலன்னா இது என்ன ஜனநாயக நாடா? இல்ல நாங்க எது உள்ள இருக்கோம்? இல்ல சட்ட ஒழுங்கு தூங்குதுங்களா? இல்ல நம்ம எங்க இருக்கோம், எதை நோக்கி போறோம்? அது சொல்லணும். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல எங்களுக்கு. குற்றங்கள் நடக்கிறதுக்கு போதைப் பொருட்கள் புழக்கமும் ஒரு காரணம் சொல்றாங்க. உங்க பகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்காங்க சார்? எங்க பகுதியில காலையிலேயே ஒரு நியூஸ் தான் சார். காலையில எழுந்து 7 மணிக்கு கடைக்கு வரேன். காலங்கத்தாலேயே வெடிகாலம் சார் 3 மணிக்கு பாரை திறந்து வச்சுட்டு காலங்கத்தால 25 வயசு பையன் ஃபுல் போதை பார்ல இருந்து வெளியே வரும்போது அவனோட வாகனம் அதிகமா ஸ்பீடா ஓட்டி போயிட்டு ஒரு பஸ் மேல மோதி அவன் காலு 2ஆ உடஞ்சிச்சு. அவனை தூக்கி ஆம்புலன்ஸ்ல ஏற்றி காலையில தான் அமுச்சு வச்சேன். அப்ப எப்படி இருக்கு பாருங்க. அதிகமா இந்த எதுக்கு அவரு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ இல்லையா நம்ம முதல்வர், கண்டிப்பா குடிமகன்களும் அதிகமா ஏற்றி இந்த குழந்தைங்களை இந்த மாதிரி சம்பவத்தை நிறைய ஏற்படுத்திட்டு இருக்காரு. ஆனா இத பாத்தீங்கன்னா வன்மையா நான் கண்டிக்கிறேன். போதை, கஞ்சா எல்லா குற்றமும் இந்த ஆட்சியில மட்டும்தான் அதிகமா இருக்கு. அதை நான் தெளிவா உங்ககிட்ட சொல்றேன். நன்றிங்க. நன்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு ஏபிவிப்பினுடைய மகளிர் மாநில ஒருங்கிணைப்பாளர் வேதாஞ்சலி இணைந்திருக்கிறார். வேதாஞ்சலி, பெண்கள் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த நிலையில் இருக்கிறது? ஒரு மாணவ பிரதிநிதியா உங்கள் பார்வை? வணக்கம். இன்றைய அரசியல் நிலையில அதுவும் குறிப்பா பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல பெண்களுக்கான வளர்ச்சியும் கிடையாது, அதே போல பெண்களுக்கான பாதுகாப்பும் இல்லை. இங்க இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களும் இல்ல ஆளுமையில இருக்கக்கூடிய அரசினரும் குற்றவாளிகளுக்கு நெருக்கமாக இருக்கனாலயா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. குற்றங்களை தடுக்கணும்ன்றதையும் தாண்டி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தையும் தாண்டி எப்படி அந்த குற்றவாளிகளை காப்பாத்துறது அப்படின்றதெல்லாம் அதிக கவனம் செலுத்தும் ஒரு அரசாங்கமா இந்த அரசாங்கமானது இருந்துட்டு இருக்கு. இதற்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னு சொல்லி நம்ம திரும்பி பார்க்கிற இடம் எல்லாமே நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாவே அமையுது. இப்ப கூட பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடோட முதல்வர் கடந்த மாதம் ஒரு அறிக்கையில சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு தான் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலமா இருக்கு. இங்க பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு 0 டாலரன்ஸ், விரைவில் விசாரணை, அதிகப்படியான தண்டனை, இப்படியெல்லாம் நம்ம தமிழகம் முதல் சொல்லி ஒரு மாதம் கூட இன்னும் முடியல. ஆனா திருவள்ளுவர் மாவட்டத்துல 10 வயது குழந்தை ஒரு நபர்னால கடத்தி செல்லப்பட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்துல ஈடுபட்ட அந்த காவல்துறையை தெரிஞ்சிருந்தும் கூட
கடந்த 12ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்திற்கு இன்றைக்கு தேதி வந்து 22, 11 நாட்கள் கடந்தும் வந்து இந்த காவல்துறையினால வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நியாயமான ஒரு விசாரணை நடத்த முடியாத ஒரு காவல்துறையினராகவும் அரசியல் ஆட்சியாகவும் தான் இந்த ஆட்சி இருந்துட்டு இருக்கு. குழந்தையோட பெற்றோர்கள் போயிட்டு காவல்துறையிடம் கேட்டா கூட இன்னும் 2 நாட்கள்னு சொல்லி தட்டி கட்டிட்டு தான் போறாங்களே. அந்த குழந்தைக்கும் அந்த பெற்றோருக்கும் நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி இந்த காவல்துறையினரே போராடுறது இல்ல. அரசாங்கத்துக்கு கூட சேர்ந்துட்டு மக்களுக்கு எதிரான ஒரு காவல்துறையாகவே செயல்படுதே தவிர மக்களுக்கு உதவிகரமான இல்ல மக்கள் தேவையை வந்து ஒரு காவல்துறை இல்லை. ஏன் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியோட அண்ணா பல்கலைக்கழகத்தோட விஷயத்தையுமே எடுத்துக்கிட்டா இத்தனை மாதங்கள் கடந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்கள் கடந்து கூட யார் அந்த சாரன்னு வந்து இன்னைக்கும் நம்ம காவல்துறையினரால கண்டுபிடிக்க முடியாத இருக்கு. ஆனா பாருங்க, நம்ம அரசாங்கம் வந்து இப்படிப்பட்ட ஒரு காவல்துறையை தான் வந்து ஸ்காட்லாந்துல இருக்கக்கூடிய காவல்துறை கூட ஒப்பிட்டு பெருமிதம் கொண்டுட்டு இருக்காங்க ஒவ்வொரு மேடைகளிலும் நம்ம காவல்துறைய. இதே மாதிரியான ஒரு பாதுகாப்பு இல்லாத அரசியல் ஆட்சி வந்து தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் இருந்துட்டு இருக்கு. நம்ம அம்மாவோட பார்த்திருப்போம். நம்ம அம்மாவோட ஆட்சி காலத்துல பெண்களுக்கான பாதுகாப்பும் சரி, குழந்தைகளுக்கான பாதுகாப்பு வளர்ச்சி. நன்றி வேதாஞ்சலி, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.